எல்லாருக்கும் வணக்கம். சினிமா துறையில் இருந்துக்கிட்டே ஆளுங்கட்சியான திமுக விஜயாவில் எதிர்ப்பு தான் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தனி தில்லு தைரியம் வேணும். அது பார்த்திபன்ட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ இவரை பற்றி நம்ம நிறைய நாள் நான் பேசணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா தளபதி விஜயவனுடைய அரசியலை இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே ஆதரிச்சிட்டு இருக்கிறதுல ஒரு முக்கியமானவர் இவர். மற்றவங்களாவது பார்த்தீங்கன்னா இப்போ சமுத்திரக்கனி அவர் கூட விமர்சிச்சிருந்தார், தளபதி விஜயவனுக்கு ஆதரவாகவே பேசியிருந்தார் ஆரம்பத்திலே. அதாவது 200 கோடிய சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வரணுங்கிறது பெரிய விஷயம். அவருக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ கூட அவர் படம் நடிக்கிற டைரக்டர்லாம் காத்துட்டு இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப ரீச் ஆயிடுச்சு, இப்போ பரவலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அந்த மாநாடு, அந்த ஸ்டேஜ் கரெக்டாக மாநாடு நாளைக்கு இருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் பாராட்டியிருந்தாரு. அப்புறம் சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து வச்சு மாநாட்டுக்கு போட்டிருந்தாங்க. அவ்வளோதான். மற்றபடி பெரிதளவில் சினிமா ஃபீல்டு ஏன்னா சினிமா ஃபீல்டில் ஒருத்தர் தளபதி விஜய் அவர்கள் பற்றி ஒரு உச்ச நடிகராக இருக்கக்கூடியவர் அரசியல் முன்னெடுத்து வரும்போது அதுக்கு பெரிதளவில் சப்போர்ட் பண்ணி, அதாவது நீங்கள் ஒரு அரசியலில் மாற்றம் வேணும், அப்படி புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சினிமா படத்தில் டைலாக்லாம் வச்சுருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு இடத்துலையுமே கருத்து தெரிவிக்கல. ஸோ அந்த வேளையில் இதுக்கு முன்னாடியே நடிகர் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருப்பார். ஒன்றும் இல்லாத அன்னக்காவடி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு முடிசூட்டின மண்ணை ஒருத்தன் எல்லாத்தையும் திறந்துட்டு நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்றது பெரிய விஷயம், அதுவும் தளபதி விஜயவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மையிலே ஒரு மாசாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயவல் இப்போ திமுகவை எதிர்த்து அவருடைய எதிரி அப்படின்னு மாட்டில் பேசியிருக்காருல்ல, அதை வச்சு நிருபர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் திமுக என்னுடைய எதிர்த்து சொல்லிட்டாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க அப்புறம் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வரானா அப்போ எதுக்காண்டி வராரு, ஆளுங்கட்சி எதிர்க்கலன்னா அப்புறம் என்ன, ஆளுங்கட்சி எதுக்கு தானே ஹீரோ அப்படின்னு சும்மா திமுக விஜயவல் எதிர்த்து தான் கரெக்டு அப்படின்னு சரியா தைரியமா அப்படியே இந்த ஒரு மழுப்பாம அப்படியே ஓப்பனாக ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு எண்ணங்கள் தைரியம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வராது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த சினிமா துறையில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தன்னோட கருத்தை தளபதி விஜயவலுக்கு ஆதரவாக சில பேர் நினைக்கலாம், உண்மையை பற்றி சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க சினிமா துறையில் பிரச்சனை வந்துடும், அவங்க இன்னும் படம் நடிக்கணும், வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி அதுக்கு இதே இடத்துல பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதுக்கு போயிட்டு அவருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக இருந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அதுக்குள்ளே வன்மத்தோடு இருக்கிறார்கள்லாம் இருக்குது. அதாவது நேற்று கூட நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் அவர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ நிறைய தம்பிகள் வெளியே போகிறாங்கல்ல, அவர் அதுக்கு சொல்லியிருப்பார். அதாவது எனக்கு எதிரிகள் யார் துரோகிகள் யாருன்னு சொல்லி எதிரிகள்லாம் காட்டுறாங்க, அவங்களவே இதான் இவன் தான் அவன் எதிரி, இவன் தான் உனக்கு நம்பிக்கை துறைகளையும் அவங்களே காட்டி அவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது வேலை, என்னோட எதிரிகள் களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கொஞ்சம் வழி தான் சொல்லியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் விமர்சிக்கும் அதுனா அது வேற. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையில ஒரு கட்சியில இருந்து இவ்வளோ நாள் இருந்துட்டு அவங்க திடீர்னாப்புல வெளியில போகும்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு உண்மையில ஒரு வழி தான், அது ஒரு நம்பிக்கை துரோகம் தான் சொல்லப்போனா. அதே மாதிரி தான் இப்போ சினிமா துறையிலேருந்து முதன்முறையா ஒரு உச்சபட்ச நடிகராக இப்போ இதுக்கு முன்னாடி வந்தாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் வந்தாருன்னா அவர் சினிமா விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு முழு நேரமா நான் அரசியல்வாதி அப்படிங்கிறலாம் வரல. இதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது கூட அவர் சொல்லலை நான் சினிமா விட்டுட்டு முழு நேரம் அரசியல்வாதிங்கிறத சொல்லலை. சரத்குமார் யார் எடுத்துக்கிட்டாலும், ஏன் எம்ஜிஆர் அவர்களே பார்த்தீங்கன்னா சினிமா விடல, அவர் அரசியலில் அவர் பயணிச்சுட்டு இருக்கும்போது சினிமா நடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஆனால் தளபதி விஜயவர் மட்டும்தான் உச்சபட்ச மாஸ் நடிகர் இருக்கும்போது நான் முழுமையா அரசியலுக்கு வந்தால் நான் அரசியல்வாதி தான், சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொன்னது. ஸோ அதை பாராட்டுறதுக்கு இங்கே நிறைய மனசுகள் இல்லை. அப்போ தெரிஞ்சு இதில் வஞ்சங்கள் எண்ணம் கூட யாரெல்லாம் இருக்கான்ட்டு. ஸோ அதில் நிறைய வஞ்சத்தோடு இருக்கிறவங்க வெளியில் தெரியாமல் காட்டிக்காம இருந்தாலும் சில பேர் அப்பப்போ காட்டிட்டு அந்த போஸ்ட் வெங்கட் மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த வஞ்சகத்தோடு உள்ளவன் அப்படிங்கிறத வெளியில் காட்டி போகிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா யாருக்குமே இருக்கக்கூடிய கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரை கொத்தரை மாதிரி இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக இவர் திமுக எதிர்ப்பாக வாரம் சொல்லும் போது அது அவங்களால தாங்கிக்க முடியல, அவரே பொத்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டார். ஆனால் நிறைய இவங்க காட்டாமல் இருக்கு, மறைமுகமாக இருக்காங்க. அந்த விஷயத்தில் யார் என்ன நினைச்சா என்ன, நான் உண்மையாக சொல்ல போகிறேன், தைரியமாக சொன்னதுக்காண்டி நம்ம பார்த்து பண்ணவர்களுக்கு நம்ம ஒரு சல்யூட் அடிக்கணுங்கிறேன். ஸோ இதை நாம ஏன் இப்போ எடுத்து பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எதுக்காக முக்கியமாக இந்த பதிவை நான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரா ஒரு நடிகராக ரஜினிகாந்த் அவர்கள் மிக உயர்ந்த இடத்துல இருக்கார். ஆனால் அரசியல தளபதி விஜய் அவர்கள் உள்ள வர்றது அவரால் ஏற்றுக்க முடியல, அதாவது பெரிதளவில் பாராட்ட அவருக்கு மனசு வரல. அதுதான் நான் இன்னைக்கு இப்போ பார்த்திபன் மாதிரி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோக்குள்ள மனம் பாராட்டுறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அதை பார்த்தீங்கன்னா பெரிதளவில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிருபர்கள் அவங்க கேட்டாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மாநாடு தளபதி விஜயோடைய மாநாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது உண்மையிலே டெஃபினட்டாக அது ஒரு மிகப்பெரிய வச்சு தான் இருந்தார். அதில் மட்டும் அவங்க கேட்டதுக்கு சொல்லிட்டு போனார். ஆனால் மற்றபடி இன்னுமே அவர்கிட்ட கூடுதலாக ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ண நினச்சது அவர் பண்ணாத ஒன்றை அவருக்கு அடுத்தாப்புல அவரை பார்த்து நடிக்க வந்த ஒரு நடிகர் அதை அவர் தாண்டி போய் அதை பண்ணணும்னு நினைக்கும் போது
அதை வந்து மனம் திறந்து பாராட்டலாம். ஏன்னா இப்போ அந்த பாராட்டுறதுனால உங்களை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்லி அதனால உங்களுக்கு ஏதாவது வந்து பட வாய்ப்புல தடுத்து உங்களை எதுவும் பண்ணிடுவாங்க என்ன? ஏன்னா நீங்கள் பார்க்காத உச்சம் கிடையாது, பார்க்காத பணம், பார்க்காத செல்வாக்கு கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையிலே இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது என்ன சொன்னீங்க 2017ல்? நான் வந்துட்டு வரேன், ஒரு எழுச்சி உண்டாகணும், அப்போ நான் வருவேன், ஆனால் நான் முதல்வராக இருக்க மாட்டேன், ஆனால் நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரேன்னு சொன்னீங்க. சரி ஓகே, அப்போ நீங்கள் யார் முதல்வராக வச்சிருப்பீங்க? ஒரு நல்லவரை முதல்வராக வச்சிருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ உங்கள் கட்சியில் தளபதி விஜய் அவர்கள் உங்களுடைய இதில் வரல. அப்படி இருந்தாலும் அவராக தன்னிச்சையாக ஒரு முதல்வராகணும் ஒரு ஆசையோட ஒரு நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது அதை நீங்கள் பாராட்டலாமே. ஏன் உங்களுக்கு அந்த என்ன வர மாட்டேங்குது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கேட்குறேன், எதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் கான்ட்ராக்டரே கிடையாது. ஏன்னா நீங்கள் உச்சத்தில் இருக்கும்போது அவங்களோட ஏஜ் என்ன, அவரோட ஏஜ் என்ன? ஸோ உங்களை தாண்டி வரும்போது ஏன் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெலஸாக பார்க்கணும்? ஏன்னா காக்கா கழுகுங்கிற கதையை சொன்னதே அவருக்காண்டி தான். தளபதி விஜய் அவர்கள் மட்ட தட்டுங்கிறக்காண்டி நீங்கள் சொன்னதே. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் பல அர்த்தங்கள் உண்டு. நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ட்ரோலாகும், பெரிய இஷ்யூவாகும், கண்டென்ட் ஆகும்னா எல்லாரும் தெரியும். தெரிஞ்சுதான் நீங்கள் வேணும்னு அந்த மேடையில் சொன்னீங்க. இதை நிறைய தடவை நான் விமர்சனம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திபன் மாதிரி ஆட்கள் இதை பேசும்போது எனக்கு அது தோணுது, ஏன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் எந்த இடத்துல பாட்டுருக்கு அவங்க மனசு வரல? அதாவது நீங்கள் வாண்டடாக போயிட்டு திமுக மேடையிலேயே போயிட்டு திமுக பெரிய ஆலமரங்க. அது இந்த நேரத்தில் தளபதி விஜய் அவருடைய அரசியல் பிரவேசம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் போயிட்டு ஆலமரத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாதுங்க திமுகவை. ஸோ அப்போ உங்களுக்கு திமுக இப்போ உங்களுக்கு நல்ல கட்சியே தெரியுதா? அப்போ இதுக்கு நீங்கள் 2017 அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரேன், புதுசாக இங்கே வந்து சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாற்றணும், ஒரு வெற்றிட இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்பவும் திமுக இருந்தாங்கல்ல. அப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும் உங்களுக்கு வெற்றிடம் இருந்துச்சு, சிஸ்டத்தை மாற்றணும்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சு? இப்போ ஏன் அந்த இதெல்லாம் வரல? இப்போ போயிட்டு திமுக மேடையில் போயிட்டு திமுக வந்து பெரிய ஆலமரம், எந்த இது வந்து அசைக்க முடியாது அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? ஸோ அப்போ ஏன் வந்து உங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் மேலே ஏன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வன்மம், ஒரு ஜெலிசி ஏன் இருக்குன்னு கேட்குறேன். சமுத்திரக்கணி மீது ஆட்கள்லாம் தளபதி விஜய் அவர்கள் சினிமா விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியாக போறாரு, இத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் போறாங்கலாம், பெரிய விஷயம் பாராட்டுறாங்கல்ல, மனம் திறந்து பாராட்டுறாங்கல்ல, நீங்கள் உச்சத்தை நடிகர் இருக்கீங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எதை ஏன் வந்துட்டு அந்த மனசு வரல? சரி நீங்கள் அதை பாராட்ட வேண்டாம், அவருடைய அரசியல் செயல்பாடுகள் வந்து போயிடல, அப்போ அதுக்கு ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணல, அப்படி விட நீங்கள் வேண்டாம். சரி அப்போக்கு ஒட்டு திமுக போயிட்டு திமுக ஒரு ஆலமரம், அதை வந்து யாராலையும் அசைக்க முடியாது ஏன் சொல்லணும்? கேட்குறேன், நீங்கள் அந்த இடத்துல அந்த டைலாக்கை தவிர்த்துருக்கலாமே. எனக்கு அதே மாதிரி தான். அப்போ அதுவும் ஒரு உள்ளத்தோட வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஏன் நான் கேட்குறேன். சரி அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த நேரத்தில் சீமானவரை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன? நீங்கள் கண்டிப்பாக அவரை வந்து சந்திக்கணும்னு கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. சரி அவங்களால உங்களை அப்ரோச் பண்ணால் கூட நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உடனே இடம் கொடுத்துருவீங்களா, வாங்க சந்திக்கலாம்? ஏன்னா இவ்வளோ அரசியல் சூழ்நிலை, இவ்வளோ கான்ட்ரவர்சி இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சீமானவரை கூப்பிட்டு, ஏன்னா அவர் ஃபோட்டோ எடுத்தாருன்னா என்னென்ன கதைலாம் விடுவார், எப்படி உருட்டுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்தி அவர் வந்து கூப்பிட்டு மீட்டிங் நீங்கள் அவர் கூட ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் பேசுறதெல்லாம், அப்போ வம்படியே நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டீங்கல்ல தளபதி விஜய் அவரில் மறைமுகமா. நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து சீமானவருக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க, யாருக்குமே வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க, அது தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஒரு மீட்டிங் வச்சதே போதுமே, அவங்களும் அந்த கதை திரைக்கிறதா எழுதி விடுவாங்களே. ஸோ அந்த வாய்ப்பை ஏன் ஏற்படுத்தி கொடுக்கீங்க மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள்? அப்போ உங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் மேலே ஏதோ ஒரு சின்ன ஒரு ஜெல்சஸ் இருக்குது, அது கரெக்ட் தானே? அது ஏன் உங்களுக்கு அடுத்தாப்புல வந்தவர் நீங்கள் செய்ய நினைச்சதை அவர் செய்யும் போது உங்களால் தாங்கிக்க முடியலையா? இது வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதிராகவோ ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு எதிரானவோ இந்த கருத்து கிடையாது. ரொம்ப நாள் நம்மளுக்குள்ள தோண்டிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் இவ்வளோக்குள்ள தைரியமா அந்த திமுகவை எதுக்குறது, தளபதி விஜய் அவர்கள் எதுக்குறதா கரெக்டு சரிங்கிற மாதிரி பேசுறாருல்ல. சரி நீங்கள் அப்படி கூட பேச வேண்டாம், ஆனால் இப்பவும் வெற்றிடம் இருக்குப்பா, தளபதி விஜய் வரட்டும் அப்படின்னு ஒரு பாராட்டுற மாதிரி ஏன் பேச முடியல? நம்மள அதுக்கு எதிராக சீமானவர்கள் இவ்வளோ நாளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எவ்வளோக்குள்ள தரைக்குறைவா தரைமட்டமாக விமர்சிச்சாருங்கிறது ஊர்வலத்துக்கே தெரியும். ஆனால் இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால சீமானவர்களை கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோட்டோ எடுக்கிறலாம் என்ன இது கேட்டால் நாங்கள் வந்து படத்து சம்மந்தமாக வருது. ஏங்க இதெல்லாம் எங்கேயாவது அதை உள்ள வச்சு நீங்கள் அரசியல் தான் பேசியிருப்பீங்க, வெளிப்படையாக நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சீமானு சொல்லியிருப்பீங்க. சீமானவர்களும் ரகசியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எப்படி போயிட்டுருக்கு, அவர் எப்படி போயிட்டு எல்லாமே பேசியிருப்பீங்க. ஏன் பேசாமல் வந்து போகிறீங்க? பேச போகிறீங்க. ஆனால் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குன்னு கேட்குறேன். ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாதுன்னா, யாருக்குமே சப்போர்ட் கூடாது, நான் நியூட்ரலாக இருக்கேன் அப்படின்னா எந்த இடத்துலையுமே எதுவுமே பேசக்கூடாது. இந்த திமுக மேடையில் போய் திமுக பெரிய ஆலமரம், அதை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. சீமானவரில் இந்த டைமில் கூப்பிட்டு, ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு படம் எடுக்க போகிறாரா, சினிமாவில் இருக்காரா சொல்லுங்க? சினிமாவில் இருக்கிறவர் அதனால கூப்பிட்டு அவரை பேசினா ஓகே, அவர் சினிமாவில் இல்லை, அவர் அரசியல் இருக்கார், முழு நேர அரசியல்வாதியாக இருக்கார் சீமானவர்கள். அப்படிங்கும்போது அவரை கூப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் பேசி நீங்கள் மீட்டிங் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டீங்கன்னா சொல்லாமல் சொல்கிறீங்க நான் சீமானவர்கள் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதை தான் அவங்களும் எதிர்பார்த்து அந்த கதையை விட்டுட்டு தான் உங்கள்கிட்ட வந்தாங்க. ஏன்னா அங்கே அடிச்சு அடி அப்படி தளபதி விஜய் அவர்கள் இப்போ கொடுத்த ஒரு 10 நிமிஷம் பேச்சு 45 நிமிஷத்தில் 10 நிமிஷம் தான் சீமானவர்களை பற்றி மறைமுகமாக பேச போகிறார். அதுக்கே அவர் கதையிட்டிங்க வந்திருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கட்சியோட நிலைப்பாடு ஆகிட்டு கூட்டமே கலையாயிட்டு போகுது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட அடைக்கல எடுக்க நீங்கள் அடைக்கல கொடுக்கீங்க.
என்ன இதெல்லாம். ஸோ அப்போ இந்த சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் வந்தாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இருக்காங்க, ஒரு மாணவர் இருக்காங்கன்னா ஆசிரியர் வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் அதை விட பெரிய பெரிய பதவிகளுக்கு போவாங்க. ஆனால் அந்த ஆசிரியர் வந்து பெருமைப்படுவாங்க, என்கிட்ட படித்த மாணவன் தான் அப்படின்ட்டு. ஸோ உங்கள்கிட்ட படித்தவர் கிடையாது, ஆனால் உங்களை பார்த்து உங்களுடைய சினிமாவெல்லாம் நீங்கள் உச்சநட்சத்திரமா இருக்கும் உங்களை பார்த்து ஒருத்தர் நடிக்க வராரு. அவர் உங்களை பார்த்து வியப்படைஞ்சு அதுக்கப்புறம் உங்களை தாண்டி உச்சத்துக்கு போகும்போது அதை பார்த்து பெருமைப்படலாமே. சார் நம்ம பையனை பார்த்து வந்த பையன் தான் நல்லா இருப்பான்னு சொல்லி அப்படி தான் பெருமைப்படுத்தணும். அதை விட்டுட்டு அதை வந்து ஒரு இதாக பார்க்கறது என்னன்னு தெரியல. ஸோ இதை வந்து ரொம்ப நாளாக நான் பேச நினச்சேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுறதை பார்த்த உடனே எனக்கு இதை பற்றி பேசணும்னு நினச்சி அதுக்காக பேசினேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.